அவரை தேடும் போதெல்லாம் அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே, அவர்கள் அவரை தேடின போது சுற்றிலும் அவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆண்டவர் எப்பொழுதுமே பல சூழ்நிலையிலே இருக்கும்போது கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். வேற எதுலையுமே சில காரியத்தை நம்மால் சரி செய்யவே முடியாது. பாருங்க, சில பெரிய பெரிய ஆஃபீஸில் நம்ம போய் சிலரை அணுகும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம போய் நின்று நம்ம போய் அந்த இடத்துல அவங்கள காமிச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வராது. தூது அனுப்பலாம், ஆட்கள் நமக்காக போகலாம். ஆனால் சில இடங்களில் நம்ம போய் நின்னாதான் மரியாதை, சில இடங்களில் நம்ம போய் பேசினாதான் அந்த இடத்துல அந்த காரியம் நடக்கும். நிறைய பேர் அந்த இடத்துல நம்ம நிற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல தான் ஆண்டவரும் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்காக 1000 பேர் ஜெபம் பண்ணினாலும் ஒரு இளைப்பாறுதல் அப்படின்னு ஒன்று தேவைப்படுமானால் நம்ம தான் அந்த இடத்துல போய் நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அந்த இடத்துல நீ வாங்க, நீ எங்கே போன, அப்போ பசிக்குதுன்னா நம்ம அறியாமலே நம்ம போய் சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். நமக்கு ஒரு தாகம் எடுத்துன்னா நம்ம அறியாமலே நம்ம போய் தண்ணியை வாங்கி குடிச்சிடறோம். அப்போ நம்முடைய சரீரத்திற்கு அது ரொம்ப தேவையாக இருக்குது. அதுக்கு எனக்கு பசிக்குது நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது நீ தண்ணி குடி அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. எல்லாத்துக்கும் ஆட்களை நம்ம அனுப்பினாலும் நமக்குன்னு சில காரியத்தை நம்ம தான் அதை செஞ்சாகணும். நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் சாப்பிட்டாகணுன்ற மாதிரி அதை நம்மளை தவிர வேற யாருமே அதை செய்ய முடியாது. அதே போல் ஆண்டவரும் அப்படிதான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், சில காரியங்களுக்கு எத்தனை பேர் நமக்காக ஜெபம் பண்ணாலும், எத்தனை பேர் நமக்காக பரிந்து பேசினாலும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் சார், நான் உங்களுக்காக ஃபாஸ்டிங் போடுறேன் சார் அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல ஆண்டவர் யாரை எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னால், நம்மையே ஆண்டவர் எதிர்பார்ப்பார். பாருங்க, சவுலை குறித்து வேதம் சொல்லுது. சாமுவேல் கேட்குறாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பார். ஆமாம், ஆண்டவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போது என்னுடைய காதில் கேட்குற இந்த ஆடு மாடுகளுடைய சத்தம் என்ன இப்படி கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதற்காக சில கொழுமையானவற்றை நான் தனியாக வச்சுருக்கேன்னு சொல்லுவார். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் முற்றிலுமே அழிக்க சொல்லுவார். ஆனால் இவர் அழிக்காமல் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதா எடுத்து வச்சுருப்பார். அப்போது இவர் கேட்பார், ஏன் இதை எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்குரியது அப்படின்னு. உடனே சாமுவேல் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். எப்போ உனக்கு பலியெல்லாம் வேணாப்பா, நீ பெஸ்ட்டான ஆட்டெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்ட, மாட்டெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்ட, உடனே இதுக்காக மயங்குறவர் என்னுடைய ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பலியை காட்டிலும் எதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்போது சில காரியத்தை ஆண்டவரை எதையும் கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இதை தர ஆண்டவரே, சிலர் சொல்லுவாங்க, செஞ்ச பாவத்துக்கு நான் புண்ணியம் தேடுறேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செஞ்ச பாவத்துக்கு நான் புண்ணியம் தேடுறேன்னு. செஞ்ச பாவத்திற்காக நம்ம புண்ணியம் செஞ்ச பாவத்திற்காக தேடுகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே தேடணும்னு ஒன்று இருக்கணும். நம்ம சிலர் அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு கடைசி நாட்களில் ஒரு 50 பேருக்கு சோறு கொடுத்தா சரியாக போயிடும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு 10 அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்துறா சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படியே அது ஒரு விதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஒப்பு கொடுத்தல் தான். ஆனால் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். 100 ரூபாய் ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு 10 ரூபா ஏழைகளுக்கு கொடுத்த உடனே அந்த சாபம் நீங்கிருச்சுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு மனுஷன் நான் செய்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நான் இப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்குறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியத்தை ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுனாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் ஆண்டவருடைய மனதை இல்லை ஆண்டவருடைய கோபத்தை மாற்ற முடியாது. ஆனால் எது மாற்றும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேரடியாக கர்த்தர் சமூகத்தில் நின்னீங்கன்னா ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், நமக்காக இறங்குவார். இப்போ பாருங்களேன், நம்ம யார் மேலே ஒரு கோபமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபோனில் பேசுகிறோன்னு வைங்களேன், 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா கூட பேசிடுவோம், 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுவோம், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிடுவோம். ஆனால் அதே நபரை நம்ம நேரில் பார்த்தோம்னா, சொல்லுங்களேன், நேரில் பார்த்தோம், ஃபோனில் பேசலாம், தூரத்தில் பேசலாம். பட் ஆனால் நேரில் பார்த்த உடனே அவங்க யாராவது ஒருத்தர் பிரதர்
சாரி பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சரி ஓகே. ஆனால் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து பார்க்கல பாரு, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசல பாரு, யாராவது ஒருத்தரை தூது அனுப்பி விடுறான் பாரு. அப்போது அதுக்கு ஆண்டவர் செவி சாய்க்க மாட்டார். இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய தகப்பனாரிடத்தில் யாராவது ஒருத்தரை அனுப்பி எங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வாப்பா, எங்கள் அப்பாட்ட சொல்லு உங்கள் பையன் மனம் திரும்பிட்டான்னு சொல்லு, எங்கள் அப்பாட்ட போய் சொல்லு இந்த பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லு அப்படின்னு அனுப்பிவிடலை. அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தா அவங்க அப்பாவால் போயிருக்க முடியாது. அவங்க அப்பா எப்போ அவனை தொட்டார் அப்படின்னு சொன்னால், அவன் தான் செய்த தவறை நினைத்து வருந்தி என்ன பண்றான், நான் இப்பொழுது எழுந்து என் தகப்பனாரிடத்திற்கு சொல்லுங்க, தகப்பனாரிடத்திற்கு போவேன், போய் என்ன சொல்வேன்னா, தகப்பனே உமக்கு விரதமாகவும் பரத்திற்கு விரதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு தகுதி இல்லை, வேலைக்காரனாய் வைத்துக்கொள். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் தவறோம். என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இதுல தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு பண்ணுவோம். ஏன்னா நம்ம இடத்துல அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டான்னா வர விட மாட்டான். இந்த எல்லாரையும் சொல்லலை, தவறாக அப்படி அல்ல. இந்த இது அதுக்கு என்ன கரெக்டான நேம் என்னன்னா, இந்த புரோக்கர் மாதிரி அப்படின்னா அந்த பொருளை அது மீடியேட்டர். இந்த மீடியேட்டர் அப்படின்ற ஒரு தொழில் இருக்கு பாருங்களேன். மீடியேட்டர்ன்ற ஒரு வேலை இன்னைக்கு, இந்த மீடியேட்டர் அப்படின்ற ஒரு ஜாப் ரொம்ப பெரிய ஜாபாக இருக்குது. அகைன் இந்த மீடியேட்டர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய பேருக்கு வீடு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறது, லேண்ட் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. மீடியேட்டர் அப்படின்ற அந்த ஒர்க்கில் மிகப்பெரிய தொழில் செய்கிறவர்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா அமெரிக்கா இந்த மாதிரி வெளிநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை இந்தியாவில் அங்கே உள்ள கழிவு பொருட்களாக இருக்கும், அங்கே அது பிரயோஜனம் இல்லாத பொருளாக இருக்கும். ஆனால் அதே பொருள் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு தேசத்தில் அது வேல்யூபுளாக இருக்கும். அதை அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுப்பாங்க பாருங்கள். அந்த மீடியேட்டரில் ஒரு கிலோக்கு 2 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பெரிய சம்பாத்தியத்தில் இருப்பாங்க. இந்த மீடியேஷன் ஒர்க்கு வேலை பார்க்குறவங்க யாரையும் சீக்கிரமாக கனெக்ட் பண்ண விட மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் பையர்ஸையும் சேலரையும் என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்களேன். இந்த மீடியேட்டருடைய மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணவே விட மாட்டாங்க. அந்த சேல் பண்ணுறவரையும் சேல் வாங்குறவரையும் அவ்வளோ சீக்கிரமாக கனெக்ட் பண்ண விட மாட்டாங்க. கொஞ்சம் இது பண்ணி பேசி அதை கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அது தவறாக புரிஞ்சுக்க வேண்டாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த முதலாளியை ஒருவேளை இந்த சில மீடியேட்டரை சந்திக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் சந்திச்சோன்னு வச்சுங்களேன், நம்முடைய பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிடும். இன்னும் இந்த வக்கீல், எல்லா வக்கீல் எல்லாம் தவறாக இல்லை, அப்படி வக்கீல் அப்படின்ற ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆப்போசிட்டாக வழக்கு போட்டவரையும் இவரையும் என்ன பண்ண மாட்டாங்க, மீட் பண்ணவே வைக்க மாட்டாங்க, அவங்கள பேசவே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் எப்படி தான் அவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ அவன் மோசமானவன், அவன் கெடுதல் நினைக்கிறான் அப்படின்னு 2 பேரையுமே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் புஷ் பண்ணுவாங்க. இந்த பக்கத்தில் அதான் நமக்கு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சண்டைக்காரன் காலில் வேணா கூட விழலாம், ஆனால் யார் காலில் விழக்கூடாது அப்படின்னா, சாட்சிக்காரன் காலில் விழுந்துடாதீங்க, சாட்சிக்காரனுடைய காலில் விழுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா இவங்க ஒரு கேப்பு. ஆனால் அதே இதை நேரடியாக போய் அந்த மனுஷனிடத்துல போய், சாரியா நான் செஞ்சது தவறு தான்யா, நீங்கள் கொஞ்சம் அனுசரிங்க, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, சரி நமக்குள்ளே என்னங்க அப்படின்றது மாதிரி கொஞ்சம் இறங்கி போயிட்டான்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக 80% மனுஷனுக்கு அந்த கோபம் மாறி, சரி என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளை தேடி வந்தானே, என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் வந்துட்டானே, சரி ஓகே நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது நம்முடைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், எங்கே வரணும்னு எதிர்பார்க்குறாருன்னா, நீ என்னை தேடு, நீ என்னை தேடு, நீ என்னை தேடு, அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், சுற்றிலும் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். அப்போ தூது அனுப்புறதுனாலையோ நமக்காக ஒருத்தர் போகிறதுனாலையோ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம சத்துருடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், சிலருக்கு சில மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன், எங்க சர்ச்சில் இன்றைக்கி ஒரு சின்ன தேவைன்னு பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார், ஒரு காணிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், சரிம்மா எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, சரி ஒரு 1000 ரூபா கொடுத்துடலான்னு நினைக்கிறேங்க, சரிதா 1000 ரூபா கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்வாங்க. அதே கணவனை பார்த்து, எங்க இன்னைக்கு பாஸ்டர் ஸ்பெஷலாக ஒரு ப்ரேயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, குடும்ப சமாதானத்துக்காக ஒரு ப்ரேயருங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும், குடும்பமாக பாஸ்டர் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எப்படிப்பா வர முடியும் எனக்கு. அப்போது என்ன அப்படின்னு சொன்னால் 1000 ரூபா கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவருடைய சம்பளமே என்னவா இருக்கும், 1000 ரூபாவா தான் இருக்கும். அன்னைக்கு காலையிலிருந்து இந்த வேலையை நைட்டு வரைக்கும் செஞ்சால் அவருக்கு 1000 ரூபா தான் கிடைக்கும். இப்போ மனசில் 1000 ரூபா ஈஸியாக தூக்கி கொடுக்குற மனுஷன் எதுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொன்னால், ப்ரேயரு, ஜபம்,
ஆண்டவரை தேடுறது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா ஒரு வேலை வருது. இதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு பின்னணியிலே கர்த்தரை தேட விடாதபடி, ஆண்டவரை தேட விடாதபடி சத்துரு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தடுக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களோ சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியாயிருப்பார்கள். அவன் கர்த்தரை தேடின போது அவர் அவனுக்கு சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ என்ன தேடு, நீ என்ன தேடு. இந்த உபவாச ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. தேடு, உங்கள் மனசு தேடட்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு வழி காமிங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் வந்து உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அப்போ அவரிடத்துல போனா போதும். போனவங்களை வந்து ஒரு நாள் ஆண்டவர் வந்து வேண்டாம் அப்படின்னு தள்ள மாட்டார், நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக நிச்சயமாய். அப்போ இந்த ஆண்டில் நம்ம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் போதிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வான் என்றால் என்னை கண்டடைவான். தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் அதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, அதான் தேடுகிறத குறித்து ஆண்டவர் நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். வேதத்தில் விளக்கத்தை கொடுக்கும்போது தேடுகிறத குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மோசமான ஒரு எஜமானன் அப்படின்னா இறங்காத எஜமானன், மனுஷனை மதியாத எஜமானன், அந்த எஜமானனை குறித்து சொல்றாரு. ஆனா அதே ஊர்ல அந்த எஜமானன் இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு விதவை இருக்கிறாரு. அந்த விதவை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு போய் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த எஜமானன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கெல்லாம் நியாயம் செய்யறதுக்கு எனக்கு என்ன இல்லை, டைம் இல்லை, நீ போயிட்டு வா, உனக்கெல்லாம் நியாயம் செஞ்சு நான் எனக்கு என்ன கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த எஜமானன் மனிதனை மதியாதவன். அந்த எஜமானன் நல்ல எஜமானன் கிடையாது. அதனால அந்த எஜமானன் வந்து அந்த விதவையினுடைய அந்த லேடியினுடைய காரியத்தை மனசுல எடுக்கல. ஆனா அந்த விதவையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அடிக்கடி வந்து என்னை, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். அடுத்த 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல், அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ அதுல நல்லா கவனிங்க 7வது வசனத்தை, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சில காரியங்கள் வந்து நம்ம வந்து உடனே எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஜபத்தில், இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற நீங்க வந்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஒரு மாசம் ஜெபம் பண்ணி சோர்ந்து போகலாம், 6 நாள் ஜெபம் பண்ணி சோர்ந்து போகலாம், ஒரு வருடம் எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போகலாம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த விதவையை போல அவர் அந்த எஜமானுடைய மனசு இறங்குற வரைக்கும், அவர் நியாயம் செய்கிற வரையிலும், அதான் ஆண்டவரே அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வருடத்தில் என்ன தீர்மானம் எடுக்கணும்ன்ற, ஆண்டவரே நான் உங்களிடத்தில் வந்தால் எனக்கு நீர் அற்புதம் செய்வீர் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், இந்த காரியம் நடந்து இருக்கிற வரைக்கும், இந்த காரியத்தில் இரக்கம் கிடைக்கிற வரைக்கும், உங்க பதில் வருகிற வரைக்கும் நான் உம்மை விட்டு விலகுவது இல்லை, நான் உம்மை விட்டு விலகுவது இல்லை, நான் உங்க பாதத்தை விட்டு விலகுவது இல்லை. அதான் தேவனுடைய மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே, சொல்லுங்க ஒளிய, அவ்வளவுதான். அதுக்கு கான்ஃபர்மேஷன் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, டைம் ஆச்சு, பொழுது
விடியட்டும். நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரிடத்துல கண்டினியூவா போக முடியாம நம்மளை தடுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டைம் தான். நேரமாச்சு டைம் ஆச்சு, எத்தனை நாள் ஜெபம் பண்றது, எத்தனை நாள் கேட்கறது. ஆனா இந்த இடத்துல தேவ மனுஷன் சொல்லுகிறான், இல்ல பொழுது விடியட்டும் என்னை விட்டுரு அப்படின்னா, இல்ல நீர் என்னை, எனக்கு ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான் இருக்குது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன், நான் விடமாட்டேன். எனக்கு வேற எந்த வழியும் தெரியல ஆண்டவரே. எனக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஞானம் அப்படின்றது அதிகமா இருந்தது யாருக்கு அப்படின்னா யாக்கோபுக்கு தான். தன்னுடைய பலத்தின் மேல, தன்னுடைய அறிவின் மேல ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறவர் யார் அப்படின்னா இந்த யாக்கோபு தான். வேதம் சொல்லுது, தன்னுடைய மாமனார் 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினதுக்கு அப்புறம் கூட கலங்கவே இல்லை பாருங்களேன், பயப்படவே இல்லை பாருங்களேன். 10 முறை சம்பளத்தை ஏமாத்தி 14 வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாய் உம்மிடத்தில் சேவிக்கிறேன், 20 இயர்ஸ். தன்னுடைய வாழ்க்கையிலுடைய 20 வருஷத்தை மாமனார் இடத்துல செலவு செஞ்சுட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பும் போது எப்படி கிளம்பினாராமா? நம்ம பாடுவோமே, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோகே. சோ 20 வருஷம் ஏமாத்தினாலும் அந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது யாக்கோபு எப்படி கிளம்பல? வெறுங்கையா கிளம்பல. ஏன் வெறுங்கையா கிளம்பல அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஞானம் அவனுக்குள்ள இருக்குது. சரிப்பா, நான் இப்ப போறேன், நீ என்ன சொல்ற? கடைசியா புள்ளி உள்ளவைகள் எனக்கா, வரி உள்ளவைகள் எனக்கா, சரி ஓகே பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அது தண்ணி குடிக்க வரும்போது வாதுமை பட்டைய தோலை உரிச்சு போட்டு அதுல ஆட்டு மந்தைகளை பெருகி பாருங்க. அவ்வளவு அப்போ தன்னுடைய ஞானத்திலையும் தன்னுடைய பலத்திலையும் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் யாப்போக்கு என்கிற ஒரு நதியில முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, எல்லாரையும் நான் ஜெயிக்கலாம் ஆண்டவரே, எல்லாரையுமே நான் ஜெயிக்கலாம் ஆண்டவரே, எல்லாரிடத்துல மனசுலையும் நான் சம்பாரிச்சலாம் ஆண்டவரே, இந்த உலகத்துல 100% நான் ஜெயிக்கலாம் ஆண்டவரே. ஆனா அதுல ஒரு முழுமை எனக்கு கிடைக்காது. எப்ப எனக்கு முழுமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட நின்று நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஏமாந்துருக்கிற. ஏன்னா உன்கிட்ட இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் உன்னை குணமாக்குறாங்க. ஆனா எப்படி உன்னை குணமாக்குறாங்க சொல்லுங்க? உன்னை மேல் பூச்சா குணமாக்குறாங்க, வெளியில உன்னை குணமாக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சீல் இருக்குது, ரணம் இருக்குது. இந்த மேய்ப்பர்கள் வெளி காயத்தை ஆற்றிட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உனக்குள்ள ஆள. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, என்னிடத்தில் வா, நான் எங்க இருந்து உன்னை ஹீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, வெளியே இருந்தல்ல, எங்க இருந்து ஹீல் பண்ணுவாராமா? சத்தமா சொல்லுங்க. உள்ள இருந்தா ஹீல் பண்ணுவாரு. ஆனா அந்த இடத்துல ஹீலிங் பண்ணும்போது ஒரு உண்மையான ஒரு 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 டாக்டர், ஒரு நல்ல டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, இந்த மருந்தை போடுன்னு சொல்ல மாட்டாரு. உள்ள இருக்கிற சீல் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே உள்ள இருக்கிற சீல் பிதுக்கி. நம்ம திருச்சபையில் ஒரு உடன் ஊழியர் ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஒரு ஒரு கொஞ்சம் இயர் இருந்தாங்க. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி உடம்புல இந்த கொப்பளம் நிறைய வரும். அந்த கொப்பளம் வரும்போது அது ரொம்ப பெருசாக மாறும், அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எங்கள் வீட்டில் தான் தங்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்து அவருக்கு மெடிசன்லாம் பார்த்து பாஸ்டர்மா கொஞ்சம் நல்லா அவங்கள கவனிச்சிட்டாங்க. அப்போ பாஸ்டர்மா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை அவரை கூட்டு போகும்போது, அப்போ அந்த புண்ணை என்ன பண்ணணும்னா அறுக்கும்போது அந்த நர்ஸு அவங்க அந்த சீல் பிதுக்கும் போது அவருடைய வலி தாங்க முடியாமல் கத்துவார். அப்போ பாஸ்டர்மா சொல்லுவாங்க, என் கையை நீ கட்டியாக பிடிச்சிக்கோ, அவன் பக்கத்தில் இருக்கிறேன், இன்னும் சின்ன பையன், ரொம்ப சின்ன வயசு தான், எங்களுக்கு பிள்ளையை போல் வளர்ந்ததுனால சரி அந்த மாதிரி அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த அந்த சீல் பிதுக்கி வெளியே வரும்போது 10 நிமிஷம் அந்த பையனுக்கு அவரால் எதுவுமே பண்ணவே முடியாது. அப்படியே அந்த வலியினுடைய கொடுமையினால தலை சுத்து, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களால கிளம்ப முடியும். அப்போது சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உள்காயத்தை ஆற்றும் போது நமக்கு என்னவா இருக்காது அப்படின்னு சொன்னால், நமக்கு நல்லா இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் நிறைய நேரத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும். பாருங்களேன், உங்கள் புண்ணு மேலே இந்த மேலே போடுறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி சிலர் கொடுப்பாங்க. நீங்கள் மேலே அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே அந்த ஆயில்மெண்ட் குளுமையாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐயோ சுகமாக இருக்கும். ஆனால் அதே இது டிஞ்சரை பஞ்சில் முக்கி உங்கள் கையில் கொடுத்து
புண்ணத்தோடன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆனால் 2 ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட் உள்ளவங்க வெறும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆயில்மெண்ட்டை மட்டும் கையில் கொடுத்து போடுங்குவாங்க. ஆனால் இன்னொருத்த டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆயில்மெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முதல்ல எப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னா டிஞ்சர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி அந்த வலியில் துடிச்சதுக்கு பிற்பாடு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில்மெண்ட். ஆனால் நம்ம உண்மையான சுகம் உள்ளே இருந்து சுகம் யாருக்கு கிடைக்கும்னா இந்த 2 ப்ராசஸும் போடணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்? எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்? எப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் படுப்போம்? எப்போன்னா எப்போ நமக்கு வியாதி முத்துதோ, எப்போ நம்மளால நடக்க முடியாதோ, எப்போ நம்மளால அடுத்த எந்த ஸ்டெப்பும் பண்ணாமல் இதை சரி பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறோமோ, அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறோம். அது வரைக்கும் நடக்கிறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் என்னதான் உள்ளுக்குள்ள வியாதி இருந்தாலும் நம்ம நிறைய பேர் அதை என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுங்களேன், கண்டுக்கவே மாட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இதை விட்டுறாத, இதை விடாத, இதை உடனே ரெடி பண்ணிக்கோ, சின்னதாக இருக்கும்போதே பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அட நம்ம என்ன பண்ண முடியும், நான் போய் 5 நாள் வியாதியாக படுக்கவா முடியும், நான் போய் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணோம். ஆனால் நடக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமல் எங்கே போய் படுத்துருவோம்? ஆனால் ஒன்று, நம்ம போய் அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த இடத்துல படுத்தாதான் அந்த டாக்டர்னு ஒருத்தர் வருவார், அவர் டெஸ்ட் பண்ணுவார், நமக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். நம்ம அங்கே இருந்துட்டு டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை டாக்டர் அப்படின்னு நான் வீடியோ காலில் வருவேன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவார்னா, போமா வேலையை பாருமா, நீ வீடியோ காலில் வருவியாமா, நான் அவனுக்கு ரெடி பண்ண முடியாது. அப்போது அந்த டாக்டருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய சரீரத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டில் ஒன்று நினச்சிக்கோங்க, நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணுன்னாலும், நம்மளை ஆண்டவர் வழி நடத்தணுன்னாலும், நம்மளை ஆண்டவர் ஹீலிங் பண்ணணுன்னாலும், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது அவரோட செலவு செய்கிற நேரம். நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம நேரத்தை செலவழிக்காமல் நம்மளால் ஹீலிங்கை என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. இந்த வருஷம் எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு விடுதலையை தாங்க. சம்பாதிக்கிறது பாருங்க, பலமா இருந்துட்டு வைங்களேன் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், ஆரோக்கியமா இருந்தா இன்னும் ரொம்ப நாள் ஓடலாம். ஆனா அது இல்லை அப்படின்னா, ஆரோக்கியமே இல்லாம கொஞ்ச நாள் ஓடுறதுக்கும் ஆரோக்கியத்தோட ரொம்ப நாள் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால இந்த வருஷத்தினுடைய தலையாய கடமை என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீர் எனக்கு கற்று தருகிறத நான் உட்கார்ந்து கேட்கணும், நீர் எனக்கு சொல்லி தரணும் ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்கணும் ஆண்டவரே. அவர் என்னிலே துவங்குகிற, என்னிலே அவர் பண்ணுகிற ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வருஷம் ஒரு விடுதலையை மட்டும் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலருக்கு வாலண்டியரா ஆண்டவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா இந்த ரெஸ்ட்டை கொடுப்பாரு. வாலண்டியரா, நீ ரொம்ப ஓடிட்டே இருக்கிற, உனக்கு இந்த மாதிரி கொடுத்தார் சரி வர மாட்டேன், உன்னை இப்படி பற்றி உட்கார வச்சாதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார்? ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் சும்மா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து உங்களை இப்போ உட்கார வச்சிருக்கிறாரா? இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரிடத்துலையும் எனக்கு வேலை நினச்சா எந்த வேலையும் தெரியல, எனக்கு சொந்தக்காரங்க நினச்சா யார் வீட்டுக்கும் போக தெரியாது, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் என்னை சும்மா வச்சிருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீல் வருதா? உங்களை சும்மா வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. உங்களை சும்மா வைக்கல, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை உருவாக்குறதுக்கு விரும்புகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது, எல்லாத்தையும் ஆண்டவர் அவனை விட்டு பிடுங்குறார், எல்லாத்தையும் ஆண்டவர் அவனை விட்டு எடுக்கிறார், எல்லாத்தையும். மனைவியினுடைய அன்பு கூட ஆண்டவர் அவனை விட்டு எடுத்துட்டார், பிள்ளைகளை எடுத்துட்டார், சொத்தை எடுத்துட்டார், வேலைக்காரங்களை எடுத்துட்டார், நல்ல வீட்டை எடுத்துட்டார், வருமானத்தை எடுத்துட்டார், எந்த வேலையும் இல்லாமல் அவனை உட்கார வைக்கிறார். ஆனால் எந்த வேலையும் இல்லாமல் அவனை உட்கார வைக்கும் போது ஆண்டவர் அவனை என்ன பண்றாருன்னா, அழகா ஆண்டவர் கர்த்தரவனை ஆண்டவர் உருவாக்குறார். நண்பன்னா யாருன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், சொந்தக்காரங்கன்னா யாருன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், மனைவினா யாருன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், பிள்ளைகளுடைய பாசம்னா என்னன்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், வேலைக்காரங்க யாருன்னு கற்றுக் கொடுக்கிறார்.
இப்போ யோபு என்ன ஆயிட்டார் அப்படின்னா ஒரு தேறின மனுஷனாய் மாறிவிட்டார். இந்த ஜெபத்துல கர்த்தர் யாரையாவது ஒருத்தர் எதுவுமே இல்லாம ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா நான் நம்புறேன் நீங்க கத்துக்கிறதுக்கு நேரம் இதுதான், ஏற்ற நேரம் இதுதான். கர்த்தர் உங்களை பெரிய அளவில் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. பலத்த ஜாதிகளுக்கு ஆண்டவர் உங்களை தகப்பனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். லட்சங்களை ஆண்டவர் உங்களுக்கு நம்பி கர்த்தர் தரப்போகிறார். அதற்கு இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார். ஆண்டவர் தனியா வச்சு உருவாக்குகிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் வேறு எதை குறிச்சும் கவலை வேண்டாம். வேற எதை குறிச்சும் நான் சும்மா இருக்கிறேனே, நான் இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு எந்த வேலையும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க நினைக்க வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும், ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு நான் என்ன 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 தாழ்த்தணும். இந்த மாதிரி நீங்க இந்த டைமிங்கை என்ன எப்படி பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மளை உருவாக்குறதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் பயன்படுத்திக்கணும். ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற நேரம் எந்த நேரம், ரொம்ப டவுன் ஆகிற நேரம் எந்த நேரம்னா இந்த மாதிரி நேரத்துல தான் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகும், நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து தனிமையில உட்கார வச்சாங்கன்னா நிறைய பேர் பைத்தியமே ஆயிடுவாங்க. ஏன் ஆண்டவர் என்ன இப்படி உட்கார வச்சிருக்கிறாரு, எனக்கு எனக்கு ஆண்டவர் தரமாட்டாரா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தினுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை அப்படியே சும்மா உட்கார வச்சிருக்கிற டைம் நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த ஆண்டு ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டாக அது மாறட்டும். நீங்க அலைச்சல்ல அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கிறத விட அந்த அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க, அந்த நேரம் ஆண்டவர் எவ்வளவு வெளிப்பாடுகளை தருவார் தெரியுமா, எவ்வளவு கிருபைகளை ஆண்டவர் தருவார் தெரியுமா. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளைப் போல தங்கள் சிறகுகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்தா அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க ஓடினாலும் கர்த்தர் அவர்களை இழைத்து போக விடமாட்டார். அதனால எனக்கு நான் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவர் உங்களை ஒன்றுமே இல்லாமல் இப்பொழுது கர்த்தர் வனாந்திரத்தில் உட்கார வைத்திருப்பாரே ஆனால், சாம்பலிலே உட்கார வைத்திருப்பாரே ஆனால், கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்குகிறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகத்தினால் உன்னை நிரப்புகிறேன். ஒரு பெரிய யுத்தத்தை செய்படியாய் குதிரையை யுத்த நாளுக்காக ஆண்டவர் பழக்குவிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உடைய கணவனாரை கர்த்தர் பழக்குவிக்கிறார், மனைவியை கர்த்தர் பழக்குவிக்கிறார். அடுத்து மேடைகள் உங்களுக்காக அமைக்கப்படும். அதற்கு பிறகு ஆண்டவர் அங்கீகாரங்கள் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் அதற்கு பிறகு உங்களை பயன்படுத்துகிறதற்கு ஒரு காலம் வரும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவரே எனக்கு ஒன்று பண்ணுங்க ஆண்டவர், அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. பாருங்க, எஸ்தரை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சின்ன தகப்பனாருடைய வீட்டில் அவங்க ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா பட்டத்து ராணியாய் மாற்றப்படுவதற்கு சின்ன தகப்பனாருடைய வீட்டிலிருந்து டைரக்டா யாரா மாறிட முடியாது, டைரக்டா ராணியா மாறிட முடியாது. ஆனா ராணியா மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா அந்த அப்பாவுடைய வீட்டை விட்டுட்டு, அப்பாவுடைய சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு, அப்பாவுடைய செல்லத்தை விட்டுட்டு இப்ப எங்க வரணும், கன்னி மடத்துக்கு வரணும். இந்த கன்னி மடத்துக்கு வரும்போது கன்னி மடத்துல யார் இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. அங்க யாருன்னா ஏகாய் அப்படின்ற ஒருத்தர் நியமிச்சிருவாங்க. இந்த ஏகாய் அப்படின்றது யார் அப்படின்னு சொன்னா கண்டதெல்லாம் சாப்பிட விடாது. இவர் ஒரு டாக்டர் மாதிரி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா போய் அப்பதான் சிக்கன் பீஸ்ல கையை வைக்கும்போது என்ன சாப்பிடாத வை, போய் அந்த காய்கறி எடுத்துக்கோ, வெள்ளரிக்காய் முட்டை எடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? ஏன்னா யாருடைய வசத்துல ஒப்புவிக்கப்பட்டிருக்குது, கன்னி மடத்திற்கு போய் ஏகாய் என்கிற ஒருத்தருடைய கையில அந்த எஸ்தரை ஒப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. அந்த கன்னி மடத்துல நூற்றுக்கணக்கான இளம் பெண்களை கொண்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நூற்றுக்கணக்கான பெண்களை ராஜாவுக்கு ஏற்ற ராஜஸ்திரியாய் மாற்றுறதுக்கு அவங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. நம்ம நிறைய பேர் இந்த பெண் அழகி ஆண் அழகி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சில சில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பெண் அழகிய ஆண் அழகியை எப்படி சூஸ் பண்ணுறாங்க, ஏன் இவங்களை விட அழகானவங்க உலகத்திலே இல்லையே, இவங்க எப்படி உலக அழியா அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் உலக அழகி இல்லை உலக அழகன் அப்படின்றது வெறும் முகப்பாவனை வச்சு கிடையாது, முக பாவனை வச்சு. இப்போ நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான்ற உடனே நான் ஆணழகன் ஆயிட முடியாது.
ஆணழகன் அப்படின்ற அந்த அந்த போட்டி வரணும்னா நம்முடைய கையில் இந்த ஆர்ம்ஸ் இருக்கு பாருங்களேன், இது எவ்வளோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு வரும். அகைன் இந்த இடம் எவ்வளோ சைஸ் இருக்கணும், அப்புறம் செஸ்ட் என்ன சைஸ் இருக்கணும், அவனுடைய அந்த வயிற்று வந்து எத்தனை கட், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் என்ன தெரிந்தெடுப்பாங்க. அப்போ போய் நிற்க முடியாது. நம்ம வெளி தோற்றத்தை வச்சு முகம் அழகா இருக்குது, நம்ம எல்லாம் ஒரு அழகு இல்லைன்றதை எதில் சூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஒல்லியா, முகம் வெள்ளையா, லட்சணமா இருந்தாலே நம்முடைய பார்வைக்கு என்ன, உலக அழகன் தான் அப்படின்னு. ஆனா உண்மையா சூஸ் பண்றவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த எஸ்தர் ராஜாத்தி, நீ அழகான புள்ள தான், ஆனா அழகான புள்ள இருந்தாலும் உன்னை உருவாக்கணும்னா நீ எங்க வரணும்? கன்னிமடத்துக்கு வரணும். அந்த கன்னிமடத்துக்கு வந்ததற்கு பிற்பாடும் இப்போ ப்ராசஸ் இருக்குது. ஏகாய் கையில் ஒப்பு கொடுத்தோன்னே பைபிள் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, அவங்க யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தாலோ எஸ்தர், அவங்க கொடுத்ததே அன்றி வேற ஒன்னையுமே எஸ்தர் தனக்குன்னு கேட்கலையாமா. எஸ்தர் பட்டத்து ராணியாய் மாறுறதுக்கு வந்து சாதாரணமானது அல்ல. அங்க இருக்கிற நிறைய பிள்ளைங்க பொதுவாக வந்து சிஸ்டர்ஸ், லேடிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இதை போட்டால் நல்லா இருக்கும்னு நாங்கள் யார் சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எது அழகுன்னு தோணுதோ அதை மட்டும்தான் தலையாவது ஆட்டுங்க. உண்மைதானே? ஏம்மா இது உனக்கு நல்லா இல்லைம்மா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை எனக்கு நல்லா, ஏன்னா நீங்கள் காம்ப்ரமைஸே ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்ணாடியில் பார்க்கறதுக்கு இது இருந்தாதான், சொல்லுங்க, இது இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை விட்டு மாற மாட்டீங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது ஒத்துக்கும், எனக்கு இது ஒத்துக்காது. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை மாற்ற மாட்டோம். இப்போ ஏகாயினுடைய கையில கொடுக்கப்பட்டு அவர் ஒருவேளை இந்த கண்மை போட வர்றாருன்னு வச்சுங்களேன், இல்லை லிப்ஸ்டிக் போட வர்றாருன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். உடனே நீங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, ஐயா கொஞ்சம் அந்த லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் கொடுங்கய்யா, அந்த கண்மையை கொஞ்சம் கொடுங்கய்யா, இது என்ன பிராண்டு, இது என்னது, இது என்ன கலரு, இது எங்கேருந்து வாங்கினது, ஒரே நிமிஷம் நில்லுங்க நான் கொஞ்சம் போட்டு பார்க்குறேன். அப்படியா, ஐயோ இது ரொம்ப டார்க்காக இருக்கே, இது ரொம்ப லைட்டாக இருக்குதே, இது நமக்கு செட் ஆகாதே. இல்லை, பொதுவாக வந்து நீங்கள் பார்க்காம எதையுமே என்ன உதாரணம் சொல்கிறேன். எனிவே இதுவாக இருக்கலாம், அப்புறம் தலைக்கு போடுற எண்ணெயாக இருக்கலாம், சீப்பாக இருக்கலாம், இல்லை முகத்துக்கு போகிற க்ரீமாக இதுக்கு இருக்கலாம். எல்லாமே உங்களுக்குன்னு ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பார்க்காம அப்படியே முகத்தை காமிச்சு போடுங்க சார் அப்படின்னு நம்ம யாரும் பண்ண போகிறது? ஒருவேளை இங்கே இருக்கிற அம்மாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஒருவேளை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கல்யாண பேச்சு எடுக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற பொண்ணை எவ்வளோ கேவலமாக கொண்டு வந்து நிறுத்த முடியுமோ அவ்வளோ கேவலமாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நேச்சராக ஒன்றுமே பண்ணாமல் அப்படி இருந்தால் கூட அழகாக இருக்கும். இந்த கல்யாணத்தில் இந்த மேக்கப்புன்ற ஒரு போர் வழியில் அந்த பிள்ளையினுடைய மொத்த அழகையுமே கெடுத்து குட்டி சோறாக்கி, அதுக்கு கண்ணுக்கு இங்கே ஒன்று போட்டு தலைமுடியை அங்கே சுருட்டி இங்கே சுருட்டி, ஐயோ பண்ணுற அட்டூழியத்திற்கு அளவே இல்லை நமக்கு. ஐயோ யார் இது பூதமான்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்போது ஆனால் ஒரு காலத்துலலாம் அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் உட்காருவீங்க சேரில் கண்ணாடிக்கு முன்னாடி, அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணி முடித்தோன்னா கண்ணாடியில் பார்த்துட்டு நீங்கள் வருவீங்க, அவ்வளோதான். அதை மாற்ற. ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெஸ்டிங். நீங்கள் எனக்கு என்ன கல்யாணத்துக்கு பண்ண போகிறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு செஞ்சுருங்க, நான் அது ஓகேவா இல்லையான்னு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து அவங்களே அதை டிசைட் பண்ணி, அதை நிறைய இருக்குது, இதை போடுங்க இதை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, அவங்க கூட இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் இந்த ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஏகாயினுடைய கையிலே நியமிக்கப்பட்டு ஒருத்தர் கையில் கொடுத்த உடனே, நீங்கள் எனக்கு என்ன போடுறீங்களோ அது எனக்கு போகணும், நீங்கள் இதை சாப்பிடாதீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன், இது எனக்கு வேண்டான்னா வேண்டாம், இந்த கலர் எனக்கு செட் ஆகாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்குறேன், இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ராஜாத்தியாக நான் மாற போகிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும். ஒன் டே ஒரு 10 minutes ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று, அவ்வளோதான் நான் தான் ராணி அப்படின்னா ராணி ஆகிறது தகுதியா, ராஜா வந்து அவருடைய செங்கோலை நீட்டிட்டாருன்னா செலெக்ஷன், அவ்வளோதான். அந்த 15 நிமிஷ செலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 9 மாதம் 10 மாதங்கள் வந்து அங்கே இருக்கணும். அந்த 10 மாதத்தில் ப்ராசஸ் இருக்குது. 3 மாதம்ன்றது ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அது எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசித்தினா, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம்
சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விரமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாய் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாசிவேரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்கிற கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அடுத்து சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சஸ்காருடைய விசாரிப்பிற்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மடத்திற்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாலே ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்திலே பிரவேசிக்க கூடாது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். மருதகாய் தனக்கு குமாரத்திக்காய் ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்திற்கு பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணு, இந்த இடத்துல நல்ல சத்தமா வாசிங்க, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலையும் தயை கிடைத்தது. ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஹோட்டலில் பொஃபே சிஸ்டம்ன்றது ஒன்று சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டவங்க கை தூங்க பார்க்கலாம். ஹோட்டலில் பொஃபே சிஸ்டம். சரி, நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் உதவி செய்வார். என்ன அப்படின்னா, பொஃபே சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 100 வெரைட்டி வச்சுருப்பாங்க. நம்ம அதில் அந்த 100 வெரைட்டி அடியில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கேஸ் அடுப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ பிரியாணி வச்சுங்களேன், மேலே பிரியாணி இருக்கும், கீழே அடுப்பு இருக்கும். இந்த பிரியாணி சூடாகிட்டே இருக்கும், கீழே ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அந்த கரண்டியை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ பிரியாணி வேணுமோ வச்சுக்கலாம். அந்த மாதிரி 100 வெரைட்டி இருந்தால் அந்த 100 வெரைட்டியும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்களே எடுத்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு யாரும் எதையுமே கேட்க மாட்டாங்க. இதுதான் பஃபே சிஸ்டம். ஆனால் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது, இந்த பொருள் எனக்கு வேணும்னா அந்த பொருளை மட்டும் கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்திக்கு இங்கே ராஜா அரண்மனையில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டாம், பஃபே சிஸ்டம் மாதிரி. அப்படின்னா என்ன வேணும்னாலும் இந்த 12 மாதத்தில், இந்த 6 மாதம் 6 மாதம் 2 ப்ராசஸ் இருக்கு பாருங்களேன். இந்த 12 மாதத்தில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், எங்க வேணாலும் என்ன கிரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால அவங்களுடைய மனம் போன இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன மேக்கப் பண்ணுமோ பண்ணிட்டாங்க, அவங்க என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டாங்க. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி மட்டும் ஒன்று பண்ணாங்களாமா. மருதகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்ட அவளுடைய சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் ராஜாவிடத்திற்கு பிரவேசித்துக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுவிக்கிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை. வேறு ஒன்றையுமே கேட்கல. நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் ஒரு இஷ்டம் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒரு ஆசை இல்லை. வேதம் சொல்லுது, இதனால என்ன வந்துச்சாம்மா, அங்கே இருக்கிற எல்லாருடைய கண்களிலையும் என்ன கிடச்சிச்சாம்மா? சத்தமாக சொல்லுங்க. அப்போது இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நம்மளே நிறைய பேரை ராஜாக்களோட கத்தர் அமர பண்ண போகிறார். நம்ம ராஜாத்திகளாய் கத்தர் நிற்க வைக்க போகிறார். அவருடைய செங்கோல் நமக்காக நீட்டப்பட போகிறது. இந்த வருடம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பட்டத்து ராணியாக, பட்டத்து ராஜாவாக மாற்றப்பட போகிறீர்கள். நீங்கள் எதிர்பாராத உயர்வு இந்த ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில வரப்போகிறது. நாம் அறியாத எட்டாத உயரத்தில் கத்தர் இந்த ஆண்டு நம்மை நிறைய பேரை கத்தர் கொண்டு வந்து அமர பண்ண போகிறார். ஆமென். ஸ்தானங்கள் நமக்காக கிடைக்க போகிறது. நம்முடைய குடும்பத்திற்கு எவருக்குமே கிடைக்காத இடங்களை கர்த்தர் இந்த ஆண்டு நம்ம நிறைய பேருக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நமக்காக பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டு செய்ய போகிறார். நமக்காக ராஜாக்களுடைய வாசல்கள் திறக்கப்பட போகிறது. நமக்காக பெரிய பெரிய ஸ்தானங்கள் காத்திருக்க போகிறது. ஆனா அதற்கு என்ன பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறார் அப்படின்னு சொன்னா 12 மாதங்கள். 12 மாதங்கள். இந்த 2025வது வருஷத்தினுடைய 12 மாதங்கள், இந்த ஆண்டினுடைய 12 மாதங்கள். 6 மந்த் ஒரு ப்ராஜெக்ட், அடுத்த 6 மந்த் அடுத்த ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு
எல்லாரையும் விட்டு ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள பிரவேசித்து அந்த ராஜாவுக்கு நியமிக்கப்பட்ட பிரதானியாகிய ஏகாயினுடைய கையில அப்படி அடங்கி இருந்து, நீர் சொல்லும், நீர் சொல்லும், நீர் சொல்லும். அப்படி ஒரு தேடுதல் உண்டாயிருக்குமானால் நான் நம்புகிறேன் எல்லாருடைய முறைமையின்படி எஸ்தரும் வந்து நிற்கும் போது ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒண்ணுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் என்னமோ இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை பத்தி கர்த்தர் பேசுறாரு, ஒன்றும் யோசிக்க வேண்டாம். சில உறவுகளை திறந்து தான் ஆகணும், சில ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி தான் ஆகணும், சில சொகுசுகளை விட்டு தான் ஆகணும். என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அதோடையே இருந்துட்டு, அதுக்குள்ளேயே இருந்துட்டு, அதை அனுபவிச்சுட்டு, அதை பிடிச்சி வச்சுட்டு நீங்க உருவாக்கப்பட முடியாது. உருவாக்கப்படும். ஏன் இங்கே இருக்கிறத எனக்கு அங்கே தர வேண்டியதானே? ராஜாவுடைய வீட்டில் இருக்கிறத என் வீட்டில் இருந்து நான் பண்ண முடியாதா? ஏன் அதுக்கு என் வீட்டை விட்டு வந்து ராஜாவுடைய அரண்மனையில் தங்கி தான் ஆகணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கலாம். இல்லை இல்லை, அந்த மாதிரி கேள்வி எதையும் கேட்காதீங்க, கேள்வி எதையும் கேட்காதீங்க. இந்த ஆண்டு என்னை உருவாக்குகிற ஒரு ஆண்டு, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை உருவாக்குகிற ஒரு ஆண்டு. கர்த்தர் உங்களை ஒரு பட்டத்து ராணியாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். கர்த்தர் ஒரு ராஜாவாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். அதற்கு அத்தனை பேரும் தங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த ஆண்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு மோட நான் செலவிட போறேன், மோட நான் செலவிட போறேன். அவரோட செலவிடுகிற ஒரு நாளும் வீணாய் போகாது. அது என்னை பலவானாய் மாற்றும், அது என்னை பலவானாய் மாற்றும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த ப்ராசஸை இதுவரைக்கும் யாரும் ஆரம்பிக்காட்டாலும் இந்த ஆண்டு ஆரம்பிச்சிருங்க. இந்த ஆண்டு நான் காத்திருக்கக்கூடிய ஆண்டு, இந்த ஆண்டு நான் சுத்திகரிக்கக்கூடிய ஆண்டு, இந்த ஆண்டு நான் மனம் திரும்பக்கூடிய ஆண்டு, இந்த ஆண்டு என்னுடைய எல்லா பொல்லாத வழிகளையும் விடக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு ஏகா என்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் என்னை கட்டுப்படுத்துறாரோ, எங்கெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்றாரோ, அந்த கண்ட்ரோலுக்குள்ள, அந்த கட்டுப்பாடுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டம் அல்ல, முழுக்க முழுக்க கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கிற ஒரு ஆண்டாக மாறுமானால் கர்த்தர் இந்த ஆண்டு என்னை உருவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த ஆண்டு எல்லாருமே இந்த பாஸ்டிங் பிரேயர்ல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மளை சீல் பிதுக்க போறார். நம்முடைய ஆண்டவர் அடிக்காயங்களை ஆற்ற போகிறார். நம்ம நிறைய பேர் ஆண்டவர் இந்த வருஷம் குணமாக்க போகிறார். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு நிறைய பேருக்கு சொல்லித்தர போகிறார். ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மளை ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த ஆண்டு உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக, ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு பெரிய ப்ராசஸா ஆண்டவர் செய்ய போறாரு. அதுக்காக தான் நிறைய நம்மளை விட்டு ஆண்டவர் எடுத்தார். அதனால தான் உங்களை வெறுமையா உட்கார வச்சிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் வெறுமையாய் உட்கார வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு எதிர்ப்போட உட்கார வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு வலியோட உட்கார வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க நினைச்சது எல்லாம் எதிர்மறையாய் நடப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் இந்த ஆண்டிலே சீல் பிதுக்கி, காயம் படுத்தி, காயத்தை கட்டி கர்த்தர் உங்களை ரொம்ப அழகா கர்த்தர் ரெடி பண்ண போறாரு. எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்குவதற்கு நான் என்னை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன். நான் முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் முழுவதுமா விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருஷம் நீங்க எனக்கு ஒன்றும் தராட்டி கூட பரவாயில்ல. நான் என்ன பண்ணணும்னா உங்க சமூகத்துல நான் உம்மை தேடுவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் என்னில எந்த ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸை நீங்க பண்ணுங்க ராஜா. நான் அதுக்கு அவைலபிளா இருப்பேன். சொல்லுங்க எல்லாரும், அதற்கு நான் அவைலபிளா இருப்பேன், அதற்கு நான் அவைலபிளா இருப்பேன். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க ராஜா. என்ன உங்களோட வச்சுக்குங்க ஆண்டவரே, என்ன உங்களோட சேர்த்துக்குங்க ஆண்டவரே. நீங்க பண்ணுகிற எல்லா ப்ராசஸையும் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதற்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. என்
பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே. ரதலரம் தனரலதரக. ஓ ஹalleluya. கர்த்தாவே நான் இளையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். சத்தமாய் பாடும். கர்த்தாவே என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தாங்கிடுமே. தகப்பனே, தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் தயங்கிடும் நேரத்தில் சுமந்திடுமே. தயை கொண்ட நேரத்தில் தேவா தோள்களில் சுமந்தி. இப்ப கைகளை மேல உயர்த்தி கர்த்தாவே கால்களை ஸ்திரப்படுத்தோ. சொல்லுவோம். கர்த்தாவே என் கால்களை ஸ்திரப்படுத்தோ. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, தேடுகிறே. என்னுடைய களிம்பு நீங்க என்னை சுத்திகரிக்கிறவர், என்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிறவர், என்னை யூசோப்பினால் கழுவி சுத்திகரிக்கிறவர். அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆமென். கவனிங்க, தாவீது எல்லாரோடையும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய டியூட்டியை காலையில் எந்திரிச்சு கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு குற்ற உணர்வோ குற்ற மனசாட்சியோ எதுவுமே வரல. ஆனால் எப்போ 51ஆம் சங்கீதத்தை எப்போ எழுதினார் அப்படின்னு சொன்னால், போய் அறையில் உட்காந்து ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டு யாருக்குமே தெரியாமல் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணும்போது தான் தான் என்ன தப்பு பண்ணுனேன்னு அப்போ தான் அவருக்கு உணர்வே வந்துருச்சு. அது வரைக்கும் உணர்வு வரவே இல்லை. அது வரைக்கும் அவர் செஞ்ச தவறை குறித்து அவர் நியாயப்படுத்திட்டா இருந்தார். நான் என்ன பெருசாக தப்பு பண்ணேன், யாரும் பண்ணாதையா நான் பண்ணிட்டேன். ஆனால் எப்போ ஜெபத்தில் உட்கார்ந்தாரோ அப்போ அவருடைய மனசாட்சியில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன். தனக்குள்ளே இருந்த குறைவு கூட எப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் வெளிப்படையாக நமக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஊழியம் நல்லா போகும், பிஸ்னஸ் நல்லா போகும், வருமானம் நல்லா வரும், எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கிற பின்னடைவு நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரிதானா, இது ஆசீர்வாதமா சாபமா அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தனிமையில் போய் தேவனோட உட்காரும் போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தாவீதுக்கு தான் பிரச்சனை. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்குது. யாருமே அதை ஒரு பெருசாக எடுக்கலை.
தாவீது அந்த மாதிரி சொன்னதை குறிச்சும் யாரும் எதுவுமே நினைக்கல. சரி, ஓகேன்னு தான் போயிடுச்சு. ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த உடனே, இல்லாண்டவரே என்னை ஈசோப்பினால கழுவுங்க, நான் சுத்தமாவேன், நான் வெண்மையாவேன், நான் சரியில்லை. அப்போது இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை சிலர் கேட்கும்போது சிலர் சொல்லுவாங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது, ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. மற்றவருடைய பார்வைக்கு சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சில நேரத்தில் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் எப்போ நமக்கு அந்த கிளியரன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் உட்காரும்போது தான் வரும். பாருங்கள், இந்த பைபிள் காலேஜ் படிக்கிறோம்னு பாருங்களேன். இந்த பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு குடும்பத்தை விட்டு, அம்மா அப்பாவை விட்டு 3 வருஷம் ஏன் போயிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பைபிள் காலேஜில் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொண்டேன். ஆனால் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு, அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அந்த நோட்ஸை பத்திரமா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோப்பா, அந்த நோட்ஸ் கண்டிப்பாக தேவைப்பா, ஏன்னா பிரசங்கம் பண்ணும்போது அந்த நோட்ஸ் நமக்கு ரொம்ப உபயோகப்படும்ப்பா அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி நிறைய நோட்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை ஒரு நாள் கூட திறக்கவே இல்லை. ஆனால் அன்னைக்கு பைபிள் காலேஜில் இருக்கும்போது இந்த நோட்டு நமக்கு பிரசங்கத்துக்கு ரொம்ப உதவும்னு நினச்சி பயங்கரமாக எடுத்து வச்சோம். ஆனால் அது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ, என்ன சொல்லித்தராரோ அதை பேசினா தான் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருமே தவிர நம்ம படித்து வச்சிருந்ததை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஏன் இப்படி போய் 3 வருஷம் உட்காரணும் அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மாவை விட்டு, ஒரு அப்பாவை விட்டு, ஒரு சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு, இல்லைன்னா ஒரு ஆறுதலை விட்டுட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, யாருமே இல்லாமல் தனிமையாக ஒரு இடத்துல போய் உட்காந்து அங்கே கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்குது பாருங்களேன். அது ஆண்டவர் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த வருஷம் வேணும். சிலரை வாலண்டியராக நீங்கள் போகலாம், சிலரை வாலண்டியராக கர்த்தரே கொண்டு வரலாம். இங்கே இருக்கிற நீங்கள் ஆசைப்படலாம், ஆசைப்பட்டு அது காலடி எடுத்து வைக்கலாம். சிலர் அப்படி தள்ளப்படலாம். நான் நம்புகிறேன் அது ஆண்டவர் நமக்கு பாராட்டின பெரிய இரக்கம். 40 வருஷம் ஆண்டவர் மோசையை கொண்டு போய் வனாந்திரத்தில் கொண்டு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கர்த்தர் தீர்மானம் எடுத்துட்டாரு, நீ இங்கே இருந்தால் சரி வர மாட்டாப்பா. ஆனால் பார்வோனுடைய வீட்டில் இருக்கும்போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத வேண்டான்னு தள்ளினாலும் அங்கே ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்குதான் செஞ்சு, தன்னுடைய பவரை வச்சு, தன்னுடைய அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணிடான்னு நினைச்சவன் தான் தேவனுடைய மனுஷன் மோசே. ஆனால் 40 வருஷம் ஆண்படுத்தி, உருவத்தையே மாற்றி, கேரக்டரையே கர்த்தர் சேஞ்ச் பண்ணி, ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் பண்ணுற பெரிய ப்ராசஸே என்ன அப்படின்னா, நம்மளை கர்த்தர் உயர்த்தணும்னு சித்தம் வச்சுருந்தாருன்னா, கர்த்தர் உங்களிடத்தில் பண்ணுகிற பெரிய ப்ராசஸ், நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு முதல்ல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களில் யாராவது ஒருத்தரை நீங்கள் ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா, அடுத்த ப்ராசஸ் அவர் ஆரம்பிக்க போகிறாரு, உங்களை வளர்த்த போகிறாரு, உங்களை பயன்படுத்த போகிறாரு. உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களிலே மகிமைப்பட போறார். ஆண்டவர் அந்த வரைக்கும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், சில நேரத்தில் கேட்கல, கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் விடவும் முடியாது. ஆனா அதற்கு இடையில நீங்க அப்படிப்பட்ட ஒரு சுமூகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னும் அறகுறையாத்தான் ரெடியா இருக்கிறீங்களே தவிர நீங்க இன்னும் ரெடி ஆகலைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு அம்மாங்க இருக்காங்க பாருங்களேன். இந்த அம்மாங்க பிள்ளைகளை பாடுபடுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. அம்மாங்க மட்டும் விடவே மாட்டாங்க. இந்த முந்தானையில் ஒரு முடிச்சு இருக்கும் பாருங்களேன், சிலருக்கு. சில அம்மாங்களுடைய முந்தானையில் காசு இல்லை, வெத்தலை பாக்கு இல்லை. யார் இருக்கா தெரியுமா? அந்த மூத்த பையன், அந்த மூத்த பொண்ணு. எல்லாம் இந்த முந்தானையிலே முடிச்சு பண்ணிட்டு அவன் பொக்குன்னு போயிடுவான்ல, அப்போ என்னைக்கு தான் அவன் பொக்குன்னு போகாமல் இருக்கிறது இல்லை. நீங்கள் உங்களை மட்டும் தப்பாக சொல்லலை, ஈசாக்குனுடைய மனைவி ரெபேக்காலும் இந்த கேரக்டர் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னோடி யார் அப்படின்னா ரெபேக்காமா. இந்த ரெபேக்காமா யாரை முடிஞ்சே வச்சுருந்தாங்க? யாக்கோபா அப்படியே முந்தானிலே வச்சு பின்னாடி. இந்த பிள்ளை கஷ்டப்படுறது, ஆனால் இந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டம். அதனால தான் தன்னுடைய தகப்பன் இடத்துல போய், நீ ஒன்று பண்ணுப்பா, நீ நல்ல பிள்ளை, நீ குணசாலி, கூடாரவாசி, நீ அவனை மாதிரி வெளியில் போய் பொழைச்சிக்க மாட்டேன், சரி உங்கள் அப்பாவை நான் ஐஸ் வைக்கிறதுக்கு நான் உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லி அந்த பிள்ளையும் ஒரு பொய்க்காரி ஆகிட்டு, இப்போ ஆண்டவர் நினைச்சாரு, மகளை இந்த யாக்கோபை உன் கூட நீ வச்சிருந்தேன்னா அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா மாற நீ வீட்டுக்குள்ள வச்சுட்டே அவனை குட்டிச்சோறாக்கிடுவ. அதனால நீ என்ன பண்றேன்னா, முதல்ல ஒன்னை விட்டு நான் என்ன பண்றேன்,
பிரிக்கிறேன். அது மாதிரி சிலர் ரொம்ப ஓவராக முந்தானிலே முடிச்சு வச்சிருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளை மேலே கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்காருன்னா முதல்ல உங்களை விட்டு தான் கர்த்தர் பிரிப்பார். ஆனால் உங்களை விட்டு பிரித்ததுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அந்த பிள்ளைகளை உருவாக்கவே முடியாது, வளர பண்ணவே முடியாது. ஆண்டவருடைய ப்ராசஸே என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றும் இல்லைன்றத நமக்கு முதல்ல என்ன பண்ணிடுவார், புரிய வச்சிருவார். நீ மண்ணுடா, நீ மண்ணுடா. ஆனால் நான் மண்ணுன்னு உணர்ந்து, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, என்னைக்குள்ளே நீங்கள் பிரியப்படணும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வெற்றி பெற போகிறார். இனி ஏன் ஞானம் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய காரியங்கள் அல்ல, இனி எல்லாமே கர்த்தரால். என்னைக்கு வாயை திறந்து இந்த வார்த்தையை நீங்க மனப்பூர்வமா வெளியில சொல்றது இல்லை, அப்படியே வந்து 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 ஆண்டவர் சிலரை பாருங்க, சில பிள்ளைகளை பிரித்து ப்ராசஸ் பண்ணணும்னு ஆரம்பிப்பார். இந்த அம்மாங்க வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி குறுக்கில் நிற்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து குறுக்கில் நிற்பாங்க. இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. ஆமேன். நீங்கள் போய் இந்த குறுக்க நிற்கிற வேலை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆகக்கூடாது. சிலரை ஆண்டவர் உருவாக்கும் போது நீங்கள் விட்டுறணும். சரிப்பா, பாடுதான்ப்பா, நீ அழுதுதான்ப்பா இருக்கிற, பட் ஆண்டவர் உன்னை உருவாக்கும் போது நான் என்னப்பா பண்ண முடியும், கொஞ்சம் ஒதுங்கி நின்னோன்னா நம்ம பழச்சோம். எனக்கு இப்போது எந்த ஞானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னா, நம்ம ஒதுங்கி நிற்கிறதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பரிதாபம் ஜாஸ்தி, ரொம்ப பரிதாபம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, குறுக்கால வந்து நிற்போம், குறுக்கால வந்து நிற்போம். சாப்பாடு அவனுக்கு வேண்டான்னு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா நம்ம அப்போ தான் கொண்டு சாப்பாடை நீட்டுவோம். இதாப்பா, உன்னை விட்டுட்டு நான் எப்படிப்பா சாப்பிட்றது? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தருக்கு உதவின்னு ஒன்று செய்யணும்னா அவர்களுக்காக ஜப உதவியை பண்ணுங்க. அவங்களுடைய இல்லாமையில் அவர்களை ஜபத்தினால தாங்குங்க. ஆனால் ஆண்டவரே ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்றதுக்காக நீங்கள் போய் குறுக்கில் நின்று நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தர்றேன்னு என்ன பண்ணாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னொரு ஞானத்தை நீங்கள் கத்த, நீங்களும் அப்படிதான். ஆண்டவரே உங்களை உடைச்சு, ஆண்டவரே உங்களை ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் உங்களை தனியாக உட்கார வைக்கும்போது நீங்கள் இன்னொருத்தருடைய உதவியை என்ன பண்ணாதீங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நாடாதீங்க. இன்னொருத்தருடைய உதவியை நாடாதீங்க, இன்னொருத்தருடைய உதவியை தேடாதீங்க. அதுவே வரும், உங்களை தேடி வரும், அதுவே உங்களுக்கு வாய்க்க பண்ணும். அந்த வழியில் ஆண்டவரே உங்களை நடத்துவார், ஆண்டவரே டிராவல் பண்ண வைப்பார். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். அவர் திறப்பார், அவர் கொண்டு வருவார், அவர் அலங்கரிப்பார், அவர் அந்த சூழ்நிலை. அது வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்களா 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 அந்த கம்ஃபர்ட்டுக்கு, நீங்களா அந்த ஜோனுக்கு நீங்க போகவே கூடாது. போய் அது எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அந்த ப்ராசஸ்ன்னு தெரியாது. எஸ்தர் ராஜாத்திக்கு 12 மாதம், ஆனால் நமக்கு எத்தனை மாதம்னு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, தகப்பனே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அந்த அந்த சின்ன சிலருக்கு பாருங்க, எல்லா பெருமையும் போயிடும், ஆனால் அந்த லைட்டாக சின்னதாக ஓட்டிகிட்டு இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அதை கூட என்ன பண்ண மாட்டார், விட்டு வைக்க மாட்டார். இல்லை, நீ மனம் திரும்ப, முதல்ல ஒப்பு கொடு, விட்டு கொடு. இந்த கடைசி வார்த்தையை சொல்லுவீங்க பாருங்களேன், இனி நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இனி நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்போ அவருடைய கை என்ன பண்ணுவோன்னா, ஆமாம், அதை ரொம்ப அழகாக ஒரு பாட்டு இருக்கு, இருளான பாதையில் நடக்கும் நேரம் கர்த்தரின் கரம் அங்கே தோன்றிடுமே. ரொம்ப அழகான சாங். என்ன சாங் அது? அளவற்ற நன்மை நான் ஆண்டு நடத்திடுவார், கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு, கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும், காக்கும் தேவன் எனக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. பிரதர்,
சிஸ்டர், நீங்க அடிமட்டம் வந்து உங்களுடைய எல்லா கான்ஃபிடென்ட், உங்களுடைய எல்லா நம்பிக்கையும், உங்களுடைய எல்லா பவரையும் சிங்காசனத்தில் இருக்கிற நீங்க கிரீடத்தை இறக்கி வைக்காம ஆண்டவர் உங்களுக்கான ப்ராசஸை என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லுங்களேன், ஆரம்பிக்கவே முடியாது. அதனால இந்த வருஷம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வந்திருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா, இனி நான் அல்ல இறக்கி வச்சிடணும். உங்களுடைய நம்பிக்கைகளை இறக்கி வைக்கணும், உங்களுடைய பலத்தை இறக்கி வைக்கணும். எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னா, நான் ஜீரோ ஆண்டவரே. இந்த ஜீரோன்ற வார்த்தையை வெளியில சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளியில சொல்லக்கூடாது, எங்க சொல்லணும் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். இந்த எல்லாத்துலயும் நம்ம நிறைய பேர் பண்ணிடுவோம். இந்த சுயநீதின்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். என்னது கேட்கல? உங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள இருக்கா சுயநீதி? நம்ம நிறைய பேர் பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் தப்பு பண்ணதுக்கு காரணம் இப்படி இருக்குது, இது ஒரு சுயநீதி. நான் கோவப்பட்டதுக்கு என்ன ஏன் கோவப்படுத்துறீங்க? ஆமா, இவர் பெரிய என்னை எதுக்கு கோவப்படுத்தணும்? என்னை கோவப்படுத்தினா நான் கோவப்பட தான் செய்வேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்னை திட்டுனா நான் திட்டினேன், எனக்கு இப்படி பண்ணாங்க நான் இப்படி செஞ்சேன், என்னை இப்படி வருத்தப்படுத்துறாங்க 2 நாள் சோறு கொடுக்கல. அதான் எல்லாத்துக்கும் என்ன நீதி? கேட்கல? இந்த சுய நீதியை நீங்க கலட்டி வைக்காம ஆண்டவர் அற்புதத்தை, ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை அவங்க செஞ்சாலும் நான் செய்யக்கூடாது, அவங்க என்னை கோவப்படுத்தினாலும் நான் கோவப்படக்கூடாது, எனக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் நான் அதை செய்யக்கூடாது. அதுதான் ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கும், ஆண்டவரே என்ன செய்யறதுக்காக இவங்க தள்ளுனாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதனால 2 பேர் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. ஒருத்தர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு, என்ன ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பா, ஏன் அப்படின்னா நான் எல்லாத்துலயும் சரி. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஜீரோ, நான் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது கூட தகுதி இல்லை, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். உங்களிலே என்ன பெருமை இருக்குது பாருங்க, உங்களிலே என்ன பெருமை இருக்குது, உங்களிலே என்ன. அதான் ஒரு விசை ஒரு வீட்டில் வந்து தன்னுடைய மகள் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டில் விசிட்டிங் போகும்போது அந்த பிள்ளையை உட்கார வச்சு, வாலிப பொண்ணவ உட்கார வச்சு சொன்னேன், அம்மா இது நமக்கு சரியில்லை, நமக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது அழகு இல்லை, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம உண்மையாக வாழ்ந்தாதான் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும், இல்லைன்னா நமக்கு நல்ல எதிர்காலம் அமையாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? பாஸ்டர், பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இன்னைக்கே என் காலேஜில் இருக்கிற 5 பசங்க என்னை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னா, நான் என்னவா இருக்கேன்? நான் அழகாக இருக்கேன். நான் அழகாக இருக்கிறதுனால என் வாழ்க்கை எப்படி அமையும்? உண்மையிலேயே அந்த பிள்ளை சொல்கிற மாதிரி அந்த பிள்ளை வந்து ரொம்ப அழகான பிள்ளை தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவளுக்குள்ள என்ன ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் அழகாக இருக்கேன், நான் திறமையாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சம்பாதிக்கிறேன், அதனால என் வாழ்க்கை. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவளுடைய காலேஜ் படித்து முடித்த உடனே அவள் அதே மாதிரி ஒரு அழகான, ஒரு நல்ல வசதி உள்ள, ஒரு நல்ல சம்பாத்தியம் உள்ள ஒரு பையனுடைய கையை தான் பிடிச்சா. ஆனால் என்னமோ தெரில, இவன் மனசில் வச்சிருந்த கான்ஃபிடென்ட் என்னமோ தெரில, ஒரே மாதத்துக்குள்ள அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து திட்டின ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, நீ கேவலமாக இருக்கேன்னு சொன்னான். நீ கேவலமாக இருக்க. அந்த பிள்ளை என்கிட்ட அழுதும்போது என்ன அழுதானா, அவன் என்ன வார்த்தையை சொல்லி திட்டிருந்தாலும் எனக்கு காயமாக இருக்காது, ஆனால் நீ கேவலமாக இருக்கேன்னு சொன்ன வார்த்தையை நினச்சி என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றும் சொல்லி எல்லாம் காமிக்கல, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், நான் மனசில் என்ன நினச்சேன் தெரியுமா? உனக்கு எதில் பெருமை இருந்துச்சுன்னா, உன்னுடைய அழகின் பேரில் உனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். நான் பண்ணிடுவேன், நான் அதை செஞ்சிருவேன், என்னால் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் மறைச்சி எனக்குள்ள ஒரு சுயநீதி, எனக்குள்ள ஒரு பெரிய லக்குக்கு முன்னாடி கர்த்தர் என்ன நிக்க வைக்கிறதுக்கு இந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்க போகிறார். எனக்கு கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நான் இந்த வருஷத்தினுடைய டைம் முழுக்க எதுக்கு நான் பயன்படுத்த போறேன்னா, என்னுடைய சீல் பிதுக்கி என்னை காயப்படுத்தி என் கட்டு போடுகிற கர்த்தரிடத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நன்றி ஆண்டவரே.
ஹalleluya. இருட்டாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. இப்ப கைகளை மேல் கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு உண்டு. சொல்லும் பானையில் மாயெண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் எனக்கு. கைகளை மேல தட்டி கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினா உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினா உருவாக்கி நடத்தி. இப்ப கைகளை மேல கர்த்தருண்டு, தூதருண்டு, சொல்லுவோம் கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் ஒன்றில் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் அங்கு தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினா ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினா ஆண்டு நடத்திடு. இப்ப சொல்லுவோம் கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, சொல்லிக்கொண்டே கர்த்தருண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தருண்டு. பாட பாட அந்த மகிமை ஒவ்வொருவருமே. இருளான பாதையில் நடந்திட்டால் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டால் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னதா மூடி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னதா மூடி நடத்திடுவார். இப்ப சொல்லுவோம் கர்த்தருண்டு, தூதருண்டு, எல்லாரும் பாடிக்கொண்டே கர்த்தருண்டு, வார்த்தையுண்டு, திரும்ப திரும்ப கர்த்தருண்டு. நன்றி அப்பா. கர்த்தருண்டு, அவர் வார்த்தையுண்டு, தூதருண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஹalleluya. நம்முடைய திறமைகள், நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய எல்லாவற்றையும் அப்படியே முடிகிற அந்த நேரத்தில், அதான் ரொம்ப அழகான பாடணும். முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் அங்கு தோன்றிடுமே. ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் ஜீரோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு காரணம் நம்ம நிர்மூலமாக்குறதுக்காகவே இல்லை. நிர்மூலமாக்குறதுக்காகவே இல்லை. நம்மளை ஜீரோல கொண்டு வந்துட்டு திரும்ப ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கு எல்லை இல்லை. எங்கே எவ்வளோ தூரம் அப்படின்னு எல்லை இல்லை. 100 மடங்கு, 1000 மடங்கு, கோடியாய். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அப்படிதான். ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு.
என் சகோதரியே நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. அப்படின்னா ஆண்டவர் சில ஆசீர்வாதங்கள் லிமிட்டேஷன் எல்லாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா 0 சொல்லுங்களேன் ஆகணும். கண்டிப்பா ஆகணும். நம்ம நம்ம நியாயப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க யார்கிட்ட வேணாலும் நியாயப்படுத்துங்க, ஆனா யார்கிட்ட நியாயப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க சத்தமா. ஆண்டவரிடத்துல நான் நல்லவன், நான் நீதிமான், எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆண்டவரே என்னை குறித்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர் யார் அப்படின்னா நீர் ஒருவர் மட்டுமே. சில சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக வரும்போது மனைவி மேலே இருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் சொல்லிடுவாங்க, கணவன் மேலே இருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுகளையும் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க பேசும்போதெல்லாம் எப்படி தான் பேசுவாங்கன்னா, நான் மட்டும் நல்லவன், நான் மட்டும் நல்லவா. ஆனால் என் கணவனை மாதிரி ஒரு கொடுமைக்காரன் இல்லை, என் மனைவி மாதிரி ஒரு கொடுமைக்காரி இல்லை. நம்ம அவங்க சொல்றதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரனோட நீ வாழ்றியா, நீ வாழாத. இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரியோட நீ வாழ்றியா, நீ வாழாத அப்படின்னு தோணும். ஆனா உண்மையா உண்மையா 2 பேரையும் உட்கார வச்சு நியாயம் என்னன்னு கேமிச்சா நமக்கே கன்ஃபியூஸ்ட் ஆகும். என்னப்பா சொல்ற, என்னப்பா சொன்ன. ஏன் அப்படின்னா நம்ம சில நேரத்தில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய சூழ்நிலையை மட்டும் பார்த்து நீங்க நியாயப்படுத்தலாம். ஆனா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, அதுக்கு காரணம் என்ன, என்ன காரணம். நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அப்படி பண்ணோமா, அதை நம்ம யோசிக்காதே ஒழிய கண்டிப்பாக சமாதானம் என்கிற ஒன்று என்ன பண்ணாதுன்னா வரவே முடியாது, வரவே முடியாது. அதனால எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்ன ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டே இருக்கிறாரு, நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னுடைய சீல் பிதுக்கி உன் காயப்படுத்தி உன்னை நான் காயம் கட்டுவேன். ஆமேன். காயப்படுத்தி கட்டு போடுறாருன்னு சொன்னா அடிச்சுட்டு அணைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிம்பிள்ஸ் வந்திருக்குன்னு வைங்களேன், ஒரு பரு அப்படின்னு சொல்றேன், அது வந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு கத்தி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, கிழிச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் என்ன, காயமே இல்லாத ஒரு இடத்துல டாக்டர் காயம் உண்டு பண்ணுவார். இந்த காயம் எதுக்கு உண்டு பண்றாரு அப்படின்னா, அவர் அந்த காயப்படுத்தினாதான் உள்ள இருக்கிற சீலெல்லாம் இப்போ அதையெல்லாம் வெளியே போட்டு எந்த பிளேடை வச்சு கீறினாரோ அந்த கை இப்போ என்ன போடும். ஏன் டாக்டர், கிழிச்சதும் நீங்க தான், கட்டு போடுறதும் நீங்க தான். ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, ஐயப்பா ப்ராசஸே கேட்கல, ப்ராசஸே இதுதான்ப்பா, உன்னை காயப்படுத்தி சீலை எடுக்காம கட்டு போட. நமக்கு நிறைய பேர் இந்த இடத்துல இந்த சேர்ல உட்கார்ந்து இல்லைன்னா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டன் பண்ணது நீங்க சும்மா நான் நினைச்சீங்க. இந்த நேரத்தில் சித்தியும் பெரியம்மாவும் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேரை இங்க உட்கார வைக்கிறதுக்கு மூக்கணாங்கயரில் ஒரு கொடுவாவை போட்டு இழுத்ததுனால தான் நம்ம நிறைய பேர் உட்காந்துருக்கிறோம். ஆண்டவரை நம்ம ரொம்ப தேடினது எப்போன்னா, நம்ம சொகுசா இருக்கும்போது இல்லை, எப்போ ரொம்ப வேதனைப்படுறோமோ அப்போதான் நம்ம ஆண்டவரை தேடுறோம். ஸோ இந்த இடத்துல வர்றதுக்கே, நம்மளை கொண்டு வர்றதுக்கே அந்த அப்பா அவ்வளோ பாடுபட்டுருக்கிறார். ஆமே. இல்லைன்னா சாமானியத்துக்கு இந்த பாஸ்டிங் பிரேயர்ல நீங்கள் உட்காருவீங்களா? நம்ம உட்கார முடியுமா? அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் தேவன் என்னை சரி செய்வதற்காக கர்த்தர் விரும்புகிறார். உங்களை அலங்கரிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ராஜாவினிடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். உங்களிலேயும் என்னிலேயும் பலரை கர்த்தர் பட்டத்து ராணியாக, பட்டத்து ராஜாவாக அமர்த்துவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக 12 மாதங்கள் ஏகாயினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது போல, ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே இந்த 12 மாதத்தையும் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 12 மாதங்களையும் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை எப்படி வேண்டும் என்றாலும் உருவாக்கும், என்னை எப்படி வேண்டும் என்றாலும் உருவாக்கும். அப்படியே தனிமையா கொண்டு வந்து இந்த ஆராதனையில் ஆண்டவர் தெளிவா பேசிட்டே இருக்கிறாரு. உன்னை நான் வீட்டை விட்டு எடுப்பேன், உன்னை சொகுசான ஒரு வாழ்க்கையை விட்டு நான் எடுப்பேன், நீ இருக்கிற சூழ்நிலையை விட்டு உன்னை நான் வேறு பிரிப்பேன், உன்னுடைய அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு உன்னை வெளியே நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆனால் நீ அதை அற்பமாய் நினைக்க வேண்டாம். அதுதான் நான் உன்னை சீல் பிதுக்கிற அந்த இடம், அதுதான் உன் காயத்திற்கு மருந்து போடுகிற இடம், அதுதான் உன்னை நான் பழக்க வைக்கிற இடம்,
அதுதான் உனக்கு நான் சொல்லி கொடுக்கிற இடம். அந்த இடத்துல நான் உன்னை அலங்கரிச்சு, நான் உன்னை அழகுபடுத்தி, நீ எதுவுமே கேட்காத, நீ எதுவுமே கேட்க வேண்டாம், நீ எதுவுமே கேட்க வேண்டாம். நீ ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும். ஏகாய் என்னென்ன தர்றாரோ, ஏகாய் என்னென்ன கரத்துல கொடுக்கிறாரோ அதை மட்டும் நான் கேட்பேன். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தை. இருளான பாதையில நடக்கும்போது எனக்கு வெளிச்சமா வர்றது நீங்க தான் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சத்தமா ஏசப்பாட்ட. நிறைய பேரோட ஆண்டவர் தெளிவா பேசுறார், நிறைய பேரோட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. இல்ல இந்த வருஷம் நான் உன் காயத்தை எல்லாம் கட்ட போறேன், நான் உன்னை இல்ல கொஞ்சம் வலிக்கும், ஆனா நீ கவலைப்பட வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம். Thank you Jesus. சத்தத்தை உயர்த்தி நன்றியப்பா, 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 ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு, முழு பலத்தோட ஸ்தோத்திரம். நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, என்னுடைய கிரீடத்தை நான் இறக்கி வைக்கிறேன், என் சுய நீதியை நான் இறக்கி வைக்கிறேன். இல்ல நான் தப்பு தான், ஆனா என்ன நிறுத்துறதுக்கு உங்களால தான் முடியும், என்ன தைரியப்படுத்துறதுக்கு உங்களால தான் முடியும், எனக்கு ஒரு திறந்த வாசலை தரதுக்கு உங்களால தான் முடியும். ஹல்லேலூயா. என்ன அற்பமா நினைச்சாங்கல்ல, இனி இவளால ஒண்ணும் முடியாதுன்னு ஒரு கருவேப்பிலை மாதிரி என்ன தூக்கி போட்டாங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கு முன்னாடியும் நீர் என்ன வாழ்ந்து காட்ட பண்றதற்கு ஒரு தைரியத்தை இப்போ இந்த உபவாச ஜெபத்துல அந்த தைரியத்தை எனக்கு கொடுக்கிறதுக்கு வாரும் என்று சத்தமாய் ஓ முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் என்னில் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் என்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார், அளவற்ற நன்மையினால் ஆண்டு நடத்திடுவார். நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. எனக்கு நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம். திரும்ப 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 நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் எதையுமே நிரூபிக்கிறதுக்கு இந்த இடத்துல வரல ஆண்டவரே, நான் நிரூபிக்கிறதுக்கும் விரும்பல ஆண்டவரே. நான் நல்லவா, நான் நல்லவேன்னு நிரூபிக்க விரும்பல, நான் எந்த தப்பு பண்ணல, ஆனாலும் நான் சோதிக்கப்படுறேன்னு சொல்றதுக்கு நான் வரல. ஆனால் ஆண்டவரே, என்னை ஈசோப்பினால் கழுவி என்னை சுத்திகரிக்கிறவர் நீர்தானே ஆண்டவரே. நான் உங்களிடத்துல ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் ஒண்ணும் இல்லைன்னு தான் சொல்றேன். நான் ஜீரோ ஆண்டவரே, என்னிடத்துல பலன் இல்லப்பா, இல்லப்பா, இல்ல இல்லப்பா, இல்ல 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 இல்ல. நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கவனிங்க. நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாயை திறந்து நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லல. ஒரு மைக் எடுத்து பிடிச்சு நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லல. ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டவும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மகா பாபிலோனை அவ்வளவு தூரம் கட்டி எழுப்புகிறதற்கு பெரிய அசட்டா இருந்தவர் யாருன்னா நேபுகாத் நேச்சர் தான், வேற யாரும் கிடையாது. உண்மைதான். ஒண்ணுமே இல்லாத இருந்த அந்த பட்டணத்தை அவ்வளோ அளவா கொண்டு வந்தாரு. ஆனா மாடியில போய் நின்று சுத்தி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருடைய மனசுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. வாயை திறந்து சொல்லல, மனசுக்குள்ள நினைக்கும் போதே வேதம் சொல்லுது, நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு நீ இப்ப என்ன ஆயிட்ட அப்படின்னா மிருகம் ஆயிட்ட.
ஆனா அவனுக்கு புத்தி தெளிந்த போது ஃபர்ஸ்ட் எடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டு. அவர் தான்ப்பா உயர்ந்தவர், அவர் தான்ப்பா உயர்ந்தவர். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சுய நீதியை கலட்டி வச்சுட்டு நீ உன்னை என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, தாழ்த்து தாழ்த்து. இந்த ஒரே நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. இன்னொருத்தரை குறை சொல்றதை விட்டுட்டு நீ உன்னை தாழ்த்து. நீ ஸ்கிப் பண்றதை விட்டுட்டு தன்னை தாழ்த்து. நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே காரணம். இந்த சோதனைக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். இந்த தோல்விக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். ஆனாலும் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நீங்க காரணமா இருந்ததுனால உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்த உடனே உயர்த்துவார் பாருங்க. அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அவங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை இப்படி நடத்தி இருக்க சொல்லுங்களேன். நம்ம தப்புனாலதான் அவங்க அப்படி நடத்தியிருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க முன்னாடியே நம்மளை உயர்த்தி அவனையே ஃபீல் பண்ண வைக்கிறது தான் நம்முடைய தேவன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அவங்களே நம்மளை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு வைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதனால இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வாராக. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு டார்கெட்டோட போங்க. நீங்க 6 மாதம் ஒரு ப்ராசஸ், இன்னொரு 6 மாதம் இன்னொரு ப்ராசஸ். இந்த வருஷத்தினுடைய 12 மாதங்களும் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு, அப்பாவுடைய அம்மாவுடைய அந்த சொகுசான அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ராஜாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டு ஏகாய் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய கையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அந்த இடத்துல ஏகாய் என்கிறது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய கையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்றாரோ, ஹலோ, அவர் என்ன சொல்றாரோ, அவர் புளிப்பை கொடுத்தா புளிப்பு தான் சாப்பிடணும், அவர் கசப்பை கொடுத்தா கசப்பு தான் சாப்பிடணும். நான் காஃபியில சக்கரை போட்டு குடிச்சு எனக்கு பழக்கம், ஆனா காஃபியில சக்கரை போட்டு குடிக்காதேன்னு கொடுத்தா தூ அப்படின்னு துப்ப முடியாது. இதுவும் டேஸ்ட் தான். இதுதான் யாருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுது அப்படின்றது கேளுங்க. கசப்பான காடி எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, இந்த 12 மாதங்களும் பட்டத்து ராணியாய் கர்த்தரனை உருவாக்க போகிறார். கர்த்தரனை உருவாக்க போகிறார். எனக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. என்ன நீங்க தண்டிக்கிறது எனக்கு சந்தோஷம், நீங்க என்ன ஸ்டிக் பண்றது எனக்கு சந்தோஷம், நீங்க சில விதத்தை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள போறது கூட எனக்கு சந்தோஷம். ஆனாலும் நீர் எனக்கு ஒரு தீமையும் கண்டிப்பாக செய்யவே மாட்டீர். கர்த்தர் எனக்கு ஒரு தீமையை நீர் செய்ய மாட்டீர். உங்க கரத்துல இருக்கிறவனா என்ன மாற்றினா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை எல்லாரும் எழும்பி நின்று பாடி எல்லாரும் ஜெபத்தோட கூட ஒப்பு கொடுத்து இந்த நாள் 12 மாதம் 12 மாதம் 6 மாதம் 6 மாதம் என் ராஜாவினுடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய இல்லத்திலே, இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை காரியத்தையும் நான் தியாகம் பண்ணி என் ஆண்டவரோட நான் செலவிட போகிறேன், தேவனோட நான் செலவிட போகிறேன். நீ நல்லவ நல்லவ நல்லவ. உபவாச ஜெபத்தில் எத்தனை பிள்ளைகள் கலந்து கொள்கிறார்களோ அத்தனை பேர் மேலையும் எங்களுடைய பேலன் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. எங்களை தாழ்த்துற வரைக்கும், நாங்க 0 அப்படின்னு ஒத்துக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்க ஒண்ணும் இல்ல, எங்க பேலன் ஒண்ணும் இல்ல, எங்க திறமை ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நாங்க ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. உங்க ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. இந்த வருஷம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தம் யார் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே 6 மாதம் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே செங்கோல் எங்க பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்பட்டு பரம ராஜாவுடைய கண்களில் இந்த ஆண்டு தயவை நீர் தரப்போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரம் முழுவதுமா எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.